114 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நடக்கும் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வே இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்த வண்ணம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தீர்வே என்றைக்கு வரப்போகிறது என்று ஒவ்வொரு தமிழரும் எதிர்பார்க்கும் நிலை இன்றைக்கு தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவேரியில தண்ணி வராததுனால சம்பா குறுவை சாகுபடிகள் முற்றிலுமாக பொய்த்து போய்விட்டது. விவசாயம் முற்றிலும் அழிந்து விட்டது. குடிக்க தண்ணீர் இல்லை, தொழில் செய்ய தண்ணீர் இல்லை என்ற அவல நிலை இங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 15 நாட்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் 12,000 கன நீர் தண்ணீர் காவேரியில் திறந்து விட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற அதிரடி தீர்ப்புக்கு பிறகு கன்னட அரசு அதற்காக பணிந்து இன்னைக்கு தண்ணீர் திறந்திருக்காங்க. இல்லாட்டி அவங்க நிச்சயம் தண்ணீர் திறந்திருக்க மாட்டாங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழர்கள் சார்பாக நாம் தலை வணங்கி அவர்களுக்கு நமது நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழனினுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, தண்ணீர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சமமான ஒரு ஒன்று. இதுல நான் தான் நீ தான் என்று யாரும் இதுல பங்கு போட யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, காவேரியில தண்ணீர் இன்னைக்கு நேத்தா வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு வருஷமா வருது. ஆனா ஒவ்வொரு வருடமும் இந்த அதாவது எஸ்பெஷலி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல தொடர்ந்து இந்த மாதங்களில் தொடர்ந்து காவேரிக்காக போராடுவதும், மழை காலம் ஆரம்பிச்ச உடனே இதை மறந்து போவதும் ஒரு சம்பிரதாயமாவே ஆயிடுச்சு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றதா கேப்டனுடைய உறுதியான தீர்க்கமான ஒரு முடிவு. அதற்காக தான் மோடி அவர்களை சந்தித்த போதும், சோனியா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது, ராகுல் காந்தியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கேப்டன் வலியுறுத்துவது தேசிய நதிகளை நாம் ஒன்றிணைத்தே தீர வேண்டும் என்ற ஒரே முடிவோடு கேப்டன் ஒருவர் தான் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க நடக்கும் வரை நாம எடுத்துக்கிட்ட இந்த உறுதியிலிருந்து என்னைக்கும் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடுல யாருக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நாம நடத்துறோம்? எந்த இடத்தில் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல குரல் கொடுப்பவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுமே அறிவாங்க. அது செம்மரக்கட்டை கடத்தனவர்களாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு, பாலாறு, அதே போல இன்னைக்கு சிறுவாணியில டேம் கட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரியில ஒவ்வொரு முறையும் தமிழர்களுக்கு அநீதி வழங்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், முதலில் குரல் கொடுப்பவர் இன்றல்ல நேத்தல்ல, கடந்த 30-40 ஆண்டுகளாக முதல் குரல் கொடுப்பவர் நமது கேப்டன் தான் என்பதை இன்றைக்கும் நிரூபிச்சிருக்கார். இந்த முறை கூட முதலில் அறப்போராட்டமாக உண்ணாவிரத போராட்டம் தலைமை கழகத்தில் நடக்கும் என்று அறிவித்த முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். தமிழின தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் கலைஞராகட்டும், ஆட்சியாளர்களாகட்டும் வாய்மூடி மௌனியாக தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். கேப்டன் அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு அத்தனை சங்கங்களுமே இன்னைக்கு போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, பந்த் அறிவிச்சிருக்காங்க. உடனே திமுக தலைவர் அந்த பந்துக்கு நாங்களும் ஆதரவு என்று தெரிவிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் நமது அத்தனை சங்கங்கள், அதாவது விவசாய சங்கம், வியாபாரிகள் சங்கம், அதே போல திரைத்துறை உலகத்தை சேர்ந்த அனைவர்களுடைய அந்த எண்ணங்களை பதிய வைக்கும் வகையில தமிழ்நாடு முழுக்கும் நடக்கிற இந்த பந்துக்கு தேமுதிக முழு ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த பந்து நாங்கள் போராட்டக்காரர்களோடு கலந்து எங்கள் கழகமும் போராடும் என்றும் அறிவித்தார். அதே நேரத்தில் தலைமை கழகத்தில் உண்ணாவிரத அறப்போராட்டம் என்று அறிவித்தார். அதன் வகையில இன்னைக்கு அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அதாவது செப்டம்பர் 14, 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த அன்றைக்கு கழக கொடி ஏற்றப்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய விழா. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையில காலையிலிருந்து மாலை வரை அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அன்றைக்கு யாரையுமே அழைக்காம கேப்டன் எப்பொழுதும் போலதான் நம்ம கழக கொடியேற்ற. ஆனால் ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் மட்டும் ஏதோ 50 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை குறை சொல்லுவது எதற்கு என்பது எங்களுக்கு புரியல. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கும் நான் சொல்றேன், நாளைக்கே கேப்டன் ஒரு மாநாடு கூட்டினா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை திரட்டக்கூடிய வலிமை மிக்கவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு அறப்போராட்ட உண்ணாவிரதம் தான் கேப்டன் அறிவிச்சார். பாங்க இங்க பாருங்க, என்ன சுத்தி இன்னைக்கு தலைமை கழகமே இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞர்களாலும் மகளிர் அணியினாலும் பொதுமக்களினாலும் இன்னைக்கு நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலைமை. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடுல எங்களுக்கு புரியல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு பந்துக்கு ஆதரவு என்று சொன்னால், ஆட்சியாளராக இருக்கும் ஜெயலலிதாவோ அதிமுகவை சேர்ந்தவர்களோ வாய்மூடி மௌனியா இருக்காங்க. பாருங்க, நம்ம கண்ணெதிரில அரசு பேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அரசால் நடத்தப்படும் டாஸ்மாக் கடைகளுக்கு மூடப்பட மாட்டாது, தொடர்ந்து நடைபெறும் என்று ஒரு ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்களே, இது வெட்கக்கேடாக இல்லை? கர்நாடகாவுல நம்ம தமிழர்களை தாக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை கழக நிர்வாகிகள் இங்க பேசினாங்க, அவங்க பேச்சுல எத்தனை உண்மை இருக்கு? ஒரு பஸ் டிரைவரோ இல்ல லாரி டிரைவரோ ஒரு கிளீனரோ என்ன தவறு செஞ்சாங்க? அவங்க கடமை ஆற்றுவதற்காக அவங்க வராங்க. அவர்களை பிடித்து வயதானவர்களை அடிப்பது, இளைஞர்களை ஜட்டியோட உட்கார வச்சு அடிக்கிறது என்ன நியாயம் என்பதை ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக கேட்க வேண்டிய ஒரு தருணம். ஆனால் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வேண்டியதோ தமிழர்களுடைய ஓட்டு மட்டும் தானே தவிர தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்பதை தான் இன்னைக்கு அவர்கள் இந்த பந்துக்கும் சரி தமிழர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கும் விதமாக அவர்கள் எதுவும் அறிவிக்கலை அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அத்தனை மக்களும் பாடுபட்டு இன்னைக்கு கர்நாடகாவில இத்தனை தமிழர்கள் அநீதி நடக்குதே என்று கொதித்து இருக்கிற நேரத்துல உள்ளாட்சிக்கு விண்ணப்ப படிவம் வழங்குறது. அதே போல இன்னைக்கு 91,308 பேர் கழகத்துல இணைந்தார்கள் என்று வெறும் தன் சுயலாபத்திற்காக தன் சுய நலத்திற்காக ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு இருக்க. அந்த நடந்த இந்த ஒய்எம்சிஏ மைதானத்தினுடைய கொள்ளளவு என்ன? இங்க இருக்கிற பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும், 5000 பேருக்கு மேல அங்க நிக்க முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல 91,308 பேர் எங்கு வந்து உங்களுக்கு சேர்ந்தார்கள் என்று ஒரு பொய் கணக்கை ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க. இதை எல்லாம் கேட்கறதுக்கு எல்லாரும் என்ன காதல பூவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் உங்க கட்சியில வந்து அப்படி நினைச்சிட்டாங்க? உங்க ஆளுங்களே நிறுத்தி வச்சு இது போல ஒரு பொய்யான ஒரு அரசியலை நடத்தியே அரசியலில் பிழைக்க வந்தவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும். தமிழின தலைவர், அரசியலிலே மூத்த தலைவர் என்று சொல்லப்படும் கலைஞர் அவர்கள் கேப்டன் அறிவித்த பிறகுதான் பந்துக்கு ஆதரவு என்று சொல்றார். அப்ப என்ன தமிழ் உணர்வு உங்களுக்கு எல்லாம் இருக்கு? எங்களுக்கு புரியல. ஜெயலலிதா இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்குல கர்நாடகாவில் பரப்பன அக்ரஹாரால அரைக்கப்பட்டார் என்று சொன்னவுடனே அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் அந்த சிறைச்சாலை முன்னாடி போய் உட்கார்ந்து மொட்டை அடிச்சிங்க, மண் சோறு சாப்பிட்டீங்க, கோயில் கோயிலா பால் கூட எடுத்தீங்க. இன்னைக்கு இத்தனை தமிழர்கள் அங்க தாக்கப்படுறாங்களே, யாராவது ஒரு அதிமுகவை சேர்ந்த நீங்க யாராவது போய் இன்னைக்கு மொட்டை அடிச்சீங்களா, மண் சோறு சாப்பிட்டீங்களா, பால் கூட எடுத்தீங்களா? ஏன் இன்னைக்கு இல்லையா உணர்வு? தமிழர்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனா தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. தமிழர்களே, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், மீண்டும் உங்கள் சகோதரியாக இந்த சுயநல அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அத்தனை பேருமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை தயவு கூர்ந்து யாரும் மறந்துடாதீங்க. உங்களை எல்லாம் ஒரு 500க்கும் 1000த்திற்கும் விலை பேசக்கூடிய ஆளும் அதிமுகவுக்கும் ஆண்ட திமுகவுக்கும் நீங்கள் பாடத்தை புகட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி நான் பல தடவை சொல்றேன். ஆனாலும் மக்கள் இன்னும் மாறாத நிலைமை இருக்கிறது. தயவு செஞ்சு உங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன், இனிமேலாவது தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து யாருக்கும் அடிபணிய மாட்டோம், விலை போக மாட்டோம் என்பதை வருங்கால தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நீங்கள் உணர்த்தும் சொல்லி இந்த நேரத்தும் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஏன் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்காங்க? சித்தராமையா அவர்கள் கடிதம் எழுதுகிறார், ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்றாரு, கர்நாடக மக்கள் யாரும் தாக்கப்படக்கூடாது. ஆனாலும் அங்கு தாக்கப்பட்டு கொண்டிருப்பது தமிழ்நாடு மக்கள். ஆனா ஜெயலலிதா மௌனமா தான் இருக்காங்க, எதுவுமே பேசல. எதற்கெடுத்தாலும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதும் ஜெயலலிதா அவர்கள் இந்த விஷயத்தில் கடிதமும் எழுதல,
எதுவும் அறிக்கையும் கொடுக்கல, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் இந்த செய்யவில்லை என்பது எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சிருக்கிற ஜெயலலிதா அவர்கள் தமிழர்களுக்கு இந்த கேள்விக்கு நிச்சயம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சித்தராமையா அவர்கள் கடிதம் எழுதின பிறகுதான் 5-6 நாள் கழிச்சு ஒட்டுமொத்தமாக 50 பஸ் 50 லாரி எரிக்கப்பட்டு எல்லா தமிழர்களும் தாக்கப்பட்ட பிறகுதான் மிக மிக ஸ்லோவாக ஆமை வேகத்துல பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கையை கொடுக்கிறார். மீண்டும் இன்றைக்கு பந்த் அப்படின்னு அறிவிச்ச உடனே சித்தராமையா நேத்து லெட்டர் எழுதுறாரு, அங்க இருக்கிற ஒரு கன்னடத்துக்காரர் கூட பாதிக்கப்படக்கூடாது. ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டுல இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், கர்நாடகால இருக்கிற தமிழர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன பாதுகாப்பை கொடுத்தார், அதற்காக என்ன முயற்சி எடுத்தார், என்ன அறிக்கை கொடுத்தார், என்ன விதமான ஆக்ஷன் எடுத்தாங்க என்பது யாருக்குமே தெரியல. அது அவங்க சொல்லாம வாய் மூடி மௌனியா தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதை தமிழர்கள் சார்பாக ஆளும் கட்சியை நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் கேப்டன் தான் முதல்ல குரல் கொடுப்பார் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல இன்னைக்கு பாருங்க, கூகுள்ல நீங்க போய் சர்ச் பண்ணுங்க, பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. அதுல முதல்ல வருவதே யார் என்றால் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி தான் கூகுள்லயே வருது. ஏன்னா இதுதான் இன்னைக்கு உண்மை. கேப்டனுக்கு நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்ற மாதிரி மேக்கப் போட்டு சினிமாவுல தான் நடிக்க தெரியும், தமிழக மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு அஜீரண கோளாறால ஜுரம் வந்து இன்னைக்கு இங்க வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நான் சொல்றேன், அவருடைய எண்ணம் எல்லாமே இங்குதான் இருக்கும். நம்ம முன்னாடி இருக்கிற பேனரை நாம் பார்க்கிறப்போ அதுல உணர்ச்சி பிளம்பாக கேப்டனுடைய அந்த கண்கள் போதும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக என்றைக்கும் துணை நிற்க போவர் நமது கேப்டன் அப்படின்றத உணர்த்தக்கூடிய கட் அவுட்ஸ் என் கண் முன்னாடி தெரிகிறது. அதே போல இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இன்னும் 5 மணி வரை இந்த அறப்போராட்டம் தொடர போகிறது. நிச்சயமாக இனி அங்கு ஒரு தமிழர் கூட தாக்கப்படக்கூடாது. கேப்டன் இப்ப எங்க கழக நிர்வாகிகள் அருமையா பேசினாங்க. ஏன் நாங்க அடிச்சா இந்த கண்ணாடி உடையாதா, நாங்க எரிச்சா இந்த பஸ் எரியாதா, நாங்க அடிச்சா கண்ணர்களை அடிக்க முடியாதா, ஒரு க்ஷணம் போதும். ஆனால் கேப்டன் தன்னுடைய கழகத்தை அப்படி கொண்டு வரவில்லை. நாட்டுக்கும் தன் குடும்பத்திற்கும் நல்ல வழியில சிறந்த உதாரணங்களாக நல்ல குடிமக்களாக தான் கேப்டன் தன்னுடைய கட்சியை ராணுவ கட்டுப்பாடோட இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு தன் எவ்வளவோ உணர்வுகள் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு அத்தனை பேருமே மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, நீங்க 50 பஸ் எரிச்சா 5000 பஸ் 50,000 பஸ் கூட எங்களால எரிக்க முடியும். ஆனால் அதுவல்ல சவால். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்பதற்கு இணங்க இன்னைக்கு தமிழினத்திற்கு அநீதி வழங்கிய கர்நாடகாவிற்கு நிச்சயமாக நமது அறப்போராட்டத்தின் வழியிலாக நம்ம பதிலை நாம் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவில் தமிழர்கள் எத்தனையோ பேர் வாழ்றாங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ கன்னடர்கள் வாழ்றாங்க. இந்த அரசியல்வாதிகளால மக்கள் யாரும் பாதித்து கூடாது என்ற கேப்டன் என்னைக்கு உறுதியா இருக்க. அதனாலதான் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா பதிய வைக்கிறேன். இது டோட்டலா பாலிடிக்ஸ் தான் நடக்குது. காவேரி பிரச்சனையில் முழுக்க 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 அரசியல் மட்டும்தான் நடக்கிறது என்பது உறுதி. இல்லைன்னா இந்த பிரச்சனை என்னைக்கோ தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால மோடி அவர்கள் பிரதமராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் பதில் கூற விரும்பவில்லை. நான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரதமர் என்று அவர் சொல்றார். இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால இன்னைக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடுல செய்யறாங்க. ஆனா கர்நாடகத்துல ஆட்சி செய்வது யார் என்றால் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்கணும். இது டோட்டலா நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்லி பாலிடிக்ஸ் தான் இங்க இருக்கு. இங்க எடுத்துக்கங்க, திமுகவும் அதிமுகவும் கடந்த 50-60 வருஷமா ஆட்சியில இருந்தாலும் வெறும் அரசியலுக்காக தான் இத்தனை நாட்கள் இதற்கு தீர்வு காணாம இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கலன்னா என்னைக்கும் இதை முடிச்சிருக்கலாம்.
ஆனால் இங்கு மொத்தமாக அரசியல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த தீர்வுமே நடக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்கிறது ஒண்ணுதான். நதிகளை இணைப்பதன் மூலம் இங்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு ஏற்படும். ஒட்டுமொத்த மக்கள் இதற்கு ஒத்துழைத்தால் கேப்டன் முதல் ஆளாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழைத்துக் கொண்டு களத்தில் இறங்கி அந்த நதிகளை இணைக்கின்ற அந்த செயலில் ஈடுபட நாங்கள் தயார் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் சித்தராமையா அவர்களே, எங்கள் தமிழர்கள் உங்கள் கர்நாடகாவில் இருக்காங்க, இனி ஒரு தமிழர்கள் கூட அங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தேமுதிக சார்பாக நாங்கள் பதிய வைக்கிறோம். ஏன்னா கேப்டன் என்னைக்குமே மனிதநேயம் மிக்கவர். சிறு நாட்களுக்கு முன்னால் சித்தராமையா அவர்களினுடைய மகன் பெல்ஜியம்ல இறந்து போன போது கேப்டன் அவர்கள் முதல் ஆளாக கண்டோலன்ஸ், அதாவது தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல் கடிதத்தை சித்தராமையா அவர்களுக்கு அனுப்பிய ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா மனித நேயம், என்றைக்கும் மனித நேயத்தை மதிக்கக்கூடியவர் கேப்டன். ஆனா அதுக்காக அங்க தமிழர்கள் பாதிச்சா அதுக்காக கை கட்டி சும்மா இருக்க மாட்டோம் என்பதை உணர்த்தணும். ஒரு சிறு புழு கூட தன்னுடைய பிரஸ் பண்ணா தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கும். இன்னைக்கு அங்க தமிழர்களை அடிச்சுக்கிட்டே இருந்தா இங்க இருக்கிறவங்க அமைதியே காத்தா அப்ப உணர்வுகளுக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று நம்ம உணர்வை பதிய வைக்க வேண்டிதான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் செஞ்சதுனால நாளைக்கே இந்த பிரச்சனை தீர்ந்துருமா என்பது அல்ல. என் தமிழர்கள் எங்காவது பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர்களுக்கு பின் நிற்கும். அதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் கழகமாக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை அடையாளமாக உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த போராட்டம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம். எனவே 5 மணி வரை எங்கள் போராட்டம் தொடரும். அதற்கு பிறகும் தமிழர்களுக்காக என்றைக்கும் கேப்டனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைத்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.